We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar. கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு வினாடிக்கு 9,000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவு காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் என்ன முடிவாகியிருக்கிறது? காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு கர்நாடகா அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9,000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவிற்கு உத்தரவிட்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற காவிரி ஒழுங்குமுறை குழு கூட்டத்தில் தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீரை திறக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு ஒரு பரிந்துரை ஒன்றை காவிரி ஒழுங்குமுறை குழு வழங்கியிருந்தது. அதாவது இன்றிலிருந்து அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9,000 கன அடி வீதம் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை வழங்கியிருந்தது. இன்று அந்த பரிந்துரை குறித்து மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதில் கர்நாடகாவில் தற்போதைய மழை பொழிவு, தமிழக அணைகளில் இருக்கக்கூடிய தற்போதைய நீர் இருப்பு, இதுவரை கர்நாடகா தமிழகத்திற்கு திறந்து விட்டிருக்கக்கூடிய நீரின் அளவு, கர்நாடகாவில் பல்வேறு அணைகளில் இருக்கக்கூடிய நீரின் இருப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு நேற்று காவிரி ஒழுங்காற்று குழு என்ன பரிந்துரையை வழங்கியதோ அந்த பரிந்துரையை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவின்படி இன்று முதல் அடுத்த 15 நாட்கள், அதாவது ஜூன் 9ஆம் தேதி வரை, மன்னிக்கவும், செப்டம்பர் 9ஆம் தேதி வரை வினாடிக்கு 9,000 கன அடி வீதம் வெளிக்குண்டுலுவில் தமிழகத்திற்கு கர்நாடகா காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு 11.66 TMC காவிரி நீர் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar.